Hallelujah, Hallelujah. ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திரு Yes Lord. ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடி நாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடி யார் திரு நாமத்தின். உம்மை வரவேற்கிறோம், உம்மை வரவேற்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம் ராஜா. ஓ நீ பெரியவர், நீ பெரியவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வானதூத சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும். வானதூத சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும் ஓய்வின்றி பாடி துதிக்க மாபெரும் மன்னவனே உமக்கு. ஓய்வின்றி பாடி துதிக்க மாபெரும் மன்னவனே உமக்கு. ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடி நாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடி. ஆமெனப்பா நின்னடியார் திரு. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம். ஸ்தோத்திரம் ஷகதனடபலடபா நாமத்தின் ஆதரவில். இன்னொரு தடவை சொல்லுங்க. ஸ்தோத்திரம் உம்மை உயர்த்துகிறோம் நாமத்தின் ஆதரவில். ஓ ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல வாய் திறந்த ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. வேடிக்கை பார்க்க வரல, உட்கார்ந்து நேரத்தை போக்க வரல. அப்படியே தேவ பக்தியில அப்படியே ஆவியில நிரம்பி அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அப்பா ஒரு நிமிஷம் கூட நான் வேஸ்ட் பண்ணாம உம்முடைய நாமத்தை உயர்த்த கிருபை தாங்கப்பா. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தாங்க. உம்மை ஆராதிக்க கிருபை தாங்க. உம்மை போற்ற கிருபை தாங்க. நீ நல்லவர், நீ வல்லவர், நீ பெரியவர். ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில்.
ஸ்தோத்திரம் செய்கிறோ நின்னடியார் தீரு நாமத்தின் ஆதர உம்மை வரவேற்கிறோம் ஆவியானவரே, உம்மை வரவேற்கிறோம் ஆவியானவரே. இந்த மாலை ஆராதனையில நாங்கள் உம்மை வரவேற்கிறோம் ஆவியானவரே. உம்முடைய பிரசன்னத்தை வரவேற்கிறோம் ஆவியானவரே. ஸ்தோத்திரமே சுனாதா, ஸ்தோத்திரம் ஆவியானவரே. உமக்கு மகிமை, உமக்கு மகிமை, உமக்கு மகிமை, உமக்கு மகிமை. ஹல்லேலூயா. அப்பா, மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. நீங்க இறங்கி வாங்க, உங்க பிரசன்னம் இறங்கி வருவதாக. எங்களை தேற்றுகிற தெய்வமே, எங்களை அரவணைக்கிற தெய்வமே, எங்களை ஆற்றுகிறவரே, எங்கள் மேல் அதிக அன்பு பாராட்டுகிறவரே, கைவிடாதவரே, ஸ்தோத்திரம் செய்கிறோ நின்னடியார் தீரு நாமத்தின். ஓ ஸ்தோத்திரம் நின்னடியார் தீரு நாமத்தின். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தூயாவியானவரே, உம்மை துதிக்கிறோம் ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம் ஆவியானவரே. ஹல்லேலூயா. praise the Lord, praise the Lord Jesus. ஹல்லேலூயா. நீர் வந்தா சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தா சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவி நீர் வாருமே, நீர் வாருமே, நீர் வாருமே. ஆவியானவரே, நீர் வாருமே, நீர் வாருமே, நீர் வாருமே. ஆவியானவரே, நீர் வந்தா. Oh yes Lord, சாத்தியமாகுமே. இயேசுவே, நீர் வந்தா. ஓ முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. Oh, we praise you Lord. Hallelujah, hallelujah. Praise the Lord. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பரலோக தகப்பனே, இந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளை நீர் பயன்படுத்தும், நீர் ஆசீர்வதியும்.
நம்முடைய விடுதலையை நாங்கள் பெற கர்த்தர் உதவி செய்யும். உமக்கே மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உட்காருவோம், ஒரு பாடலை நாம் பாடுவோம். ஹல்லேலூயா. உங்கள் கைகளில் ஒரு பாடல் தாள் கொடுக்கப்பட்டிருக்கும் என்று நம்புகிறேன். Praise the Lord. Hallelujah. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையா வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையா வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. கையை தட்டி ஆண்டவரை துதிங்க பார்க்கலாம். நல்ல கை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அவருடைய நாமத்துக்கு மேலான நாமம் வேறு ஒரு நாமம் இல்லை? ஆமென். அந்த நாமத்தின் பெயர் இயேசு கிறிஸ்து. ஆமென், ஹல்லேலூயா. நல்ல கையை உயர்த்தி ஹல்லேலூயா சேர்ந்து பாடலாமா? எல்லாரும் கைகளை தட்டி. எல்லாரும் கை தட்டி சத்தமாய். வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. சொல்லுங்க. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையா வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையா வேறொரு நாமம் இல்லை. வானத்திலும் வானத்திலும் கீழே பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. சொல்லுங்க. வானத்திலும் கீழே பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையா வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையா வேறொரு நாமம் இல்லை. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. சொல்லுங்க. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. நல்ல கையை தட்டி எல்லாரும் ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தில மன்னிப்பு, அவருடைய நாமத்தில ரட்சிப்பு. எல்லாரும் கை தட்டி உற்சாகமா. அப்பா, இன்னைக்கு மாலை நேரத்தில் உம்முடைய நாமத்தினால் எங்களை விடுதலையாக்க நீ வல்லவராயிருக்கிறீர். அவன் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவன் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. அவன் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவன் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. அவன் நாமம், அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவருடைய நாமத்தில பேய்கள் ஓடும். அவருடைய நாமத்தில செய்வினை கட்டுகள் முறியும்.
நாம் விடுதலை அடைவதற்கு வேறே ஒரு நாமம் இல்லை. கைத்தட்டி அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும், எல்லா செய்வினை கட்டுகள் முறியும். அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும், எல்லா செய்வினை கட்டுகள் முறியும். நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் 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 நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையா வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையா வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம், அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. ஆமென். அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு. சத்தமா அவர் நாமம் சொல்லுங்க. அந்த நாமம் வல்லமை உள்ள நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமத்தில் அற்புதம் நடக்கும், இமையானாலும் நன்மையாய் மாறும். அவன் நாமத்தில் அற்புதம் நடக்கும், இமையானாலும் நன்மையாய் மாறும். நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லை. நீங்க சொல்லுங்க. அவர் நாமம் சத்தமாய், அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. சொல்லுங்க. அவர் நாமம். எவ்வளவு பெரிய ஆண்டவரை ஆராதிக்கிறோம். ஆமென். வல்லமையுள்ள நாமத்தை உயர்த்துகிறோம். ஆமென். இயேசு கிறிஸ்து, அவர் நாமம், அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு, நித்திய ஜீவனும் உண்டு. அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு, நமக்கு நித்திய ஜீவனும் உண்டு. நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லை. அவர் நாமம், அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. எல்லாரும் சொல்லுங்க. கையை தட்டி அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையா வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையா வேறொரு நாமம் இல்லை. அவன் நாமம், அவன் நாமம். சத்தமாய் நல்ல கையை தட்டி நல்ல உற்சாகமா அந்த நாமத்தை உயர்த்துவோம். இயேசு, இயேசு. சொல்லுங்க. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து, அவன் நாமம். அவன் நாமத்தில் ஆரோக்கியம் உண்டு,
கொடும் வியாதியின் முடிவதில் உண்டு. அவன் நாமத்தில் ஆரோக்கியம் உண்டு. கொடும் வியாதியின் முடிவதில் உண்டு. நாம் சுகமுடன் வாழ்வதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நாம் சுகமுடன் வாழ்வதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. அவன் நாமம் இயேசு. எல்லாரும் இயேசு கிறிஸ்து. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. சத்தமா அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. நாம் அவன் நாமத்தில் வாசல் கட்டிட பெரும் பர்வதம் எழுந்து போலுரு. அவன் நாமத்தில் வாசல் கட்டிட பெரும் பர்வதம் எழுந்து போலுரு. நாம் முன்னேறி செல்வதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நாம் முன்னேறி செல்வதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. ஓ ரமஷகதனா சொல்லுங்க. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையா வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையா வேறொரு நாமம் இல்லை. அவன் நாமம். அவன் நாமம் சொல்லுங்க சத்தமாய் சொல்லுங்க. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. 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 கைகளை தட்டி ஆண்டவரை எல்லாம் மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசு இயேசு இயேசு. ஹல்லேலூயா. கையை உயர்த்தி சொல்லுங்க. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையா இயேசுவின் நாமம் உண்டு. சத்தமாய். மனுஷருக்குள்ளே வல்லமையா இயேசுவின் நாமம் உண்டு. கையை உயர்த்தி இயேசு நாமம் எனக்கு போதும். இயேசு நாமம் எனக்கு போதும். இயேசு நாமம். ஹல்லேலூயா. இயேசு நாமம் எனக்கு போது. கையை தட்டி ஹல்லேலூயா. எனக்கு போது. எனக்கு போது.
இயேசு நாமம் எனக்கு போது. நல்ல முழு பலத்தோடு கையை தட்டி ஆண்டவரை துதிங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. முழங்கால் போடுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நல்ல முழங்கால் படிக்கிட்டு எல்லாரும் அவருடைய நாமம் எவ்வளவு பெரிய நாமம், எவ்வளவு மகிமையான நாமம். இந்த உலகத்திலேயே, இந்த அண்ட சராசரங்களிலேயே எத்தனையோ கண்டுபிடிப்புகள் இருந்தாலும், எவ்வளவு அறிவாளிகள் இருந்தாலும், எத்தனை கோடி தெய்வங்கள் இருந்தாலும், இந்த அண்ட சராசரங்களிலேயே உயர்த்தப்படத்தக்க, அற்புதம் செய்கிற, பரிசுத்தம் பண்ணுகிற, ரட்சிக்கிற, நம்மை முன்னேறி செல்ல செய்கிற, கைவிடாத ஒரு நாமம், அது இயேசு கிறிஸ்து. இயேசுன்னு சொல்லுங்க. இயேசு. ஹல்லேலூயா. அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமையானாலும் நன்மையாய் மாறும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. கைத்தட்டி பாடலாமா? அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமையானாலும் நன்மையாய் மாறும். அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமையானாலும் நன்மையாய் மாறும். நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லை. அவன் நாமம், அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமம். சொல்லுங்க சொல்லுங்க, அந்த நாமத்தை சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமத்தில் பேய்கள் ஓடும், எல்லா செய்வினை கட்டுகள் முறியும். அவன் நாமத்தில் பேய்கள் ஓடும், எல்லா செய்வினை கட்டுகள் முறியும். நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. அவன் நாமம், அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. ஓ ஓ ஓ, அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. நாமத்தில் வாசல்கள் திறக்கும், பெரும் பர்வதம் மெழுகு போல் உருகும். அவன் நாமத்தில் வாசல்கள் திறக்கும், பெரும் பர்வதம் மெழுகு போல் உருகும். நாம் முன்னேறி செல்வதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. ஆமென். நாம் முன்னேறி செல்வதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லை. இயேசு நாமம், நாமம் எனக்கு போதும். இயேசு நாமம் எனக்கு போதும். இயேசு நாமம் எனக்கு போதும். இயேசு நாமம் எனக்கு போ. சத்தமா இயேசு நாமம் எனக்கு போதும். இயேசு நாமம் எனக்கு போதும். இயேசு நாமம். ஆமென் 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 ஆமென். இயேசு நாமம் எனக்கு போதும். இயேசு நாமம் எனக்கு போதும். வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையா இயேசுவின் நாமம் அது. மனுஷருக்குள்ளே வல்லமையா இயேசுவின் நாமம் அது. இயேசு நாமம் எனக்கு போதும். இந்த வார்த்தையை உங்களால சொல்ல முடிஞ்சா வாயை திறந்து சொல்லுங்க. சொல்ல உங்களுக்கு ஒரு மாதிரி இருந்தா, சொல்ல முடியல, அது இயேசுவின் நாமத்தை என்னால் அறிக்கை பண்ண முடியலன்னா, I'm so sorry to say that.
அசுத்த ஆவி உங்களை சொல்ல விட மாட்டேங்குதுன்னு அர்த்தம். அந்த இயேசுவின் நாமம், அந்த வார்த்தை உங்க வாயில வருதா? உங்களால சத்தமா பாட முடியுதா? சொல்லு. இயேசு நாமம் எனக்கு போதும், இயேசு நாமம் எனக்கு போதும், இயேசு நாமம் எனக்கு போதும், இயேசு நாமம் எனக்கு போதும். மேலே வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையா இயேசுவின் நாமம். ஆமென். மனுஷருக்குள்ளே வல்லமையா இயேசுவின் நாமம் அது. சொல்லுங்க இன்னொரு தடவை. மனுஷருக்குள்ளே வல்லமையா இயேசுவின் நாமம் அது. மனுஷருக்குள்ளே வல்லமையா இயேசுவின் நாமம். ஓ இயேசு நாமம் எனக்கு போதும், 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 இயேசு நாமம் எனக்கு போதும். நல்ல கையை தட்டி ஆவியில நிரம்பி எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். நல்ல முழு பலத்தோடு. ஓ ராபா ஷகதனா. நாமத்தின் வல்லமை வெளிப்படுவதாக, நம்முடைய நாமத்தின் வல்லமை வெளிப்படுவதாக, நம்முடைய நாமத்தின் வல்லமை வெளிப்படுவதாக, இயேசுவின் நாமத்தின் வல்லமை வெளிப்படுவதாக. ரகபா ஷகதனா ரவல ரபௌதனா. நல்ல முழு பலத்தோடு. அந்த நாமத்தின் பெயர் இயேசு, இயேசு, இயேசு. இன்னைக்கு உங்களுக்கு விடுதலை கொடுக்க போவது இயேசுவின் நாமமே அல்லாமல் வேறு ஒரு நாமம் இல்லை. அந்த நாமம் இயேசு, 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 இயேசு. ஜீசஸ், ஜீசஸ். Oh, hallelujah, hallelujah. உங்களுடைய பிரச்சனைகள் பலவிதமான கேள்விகளோடு, பிரச்சனைகளோடு, கண்ணீரோடு இந்த இடத்துல நீங்க வந்திருக்கலாம். ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி அப்பாவுடைய முகத்தை பாருங்க. நீங்க இருக்கிற இடத்துல அப்படியே தேவனுடைய பிரசன்னத்தை உணருங்க. உன் கவலைகள் மாறுகிறதை உணர்வாய். உன் பாரப்பட்ட இருதயம் லகுவாவதை உணர்வாய். முன்னேறி செல்லலாம் என்கிற விசுவாசம் உனக்குள்ளே பெருகுவதை உணர்வாய். கர்த்தருடைய கரங்கள் உன்னை அணைப்பதை நீ உணர்வாய். உன்னை அணைத்து ஆசீர்வதிக்கிற தேவன் உன்னை நிர்கதியாக விடுகிறவர் அல்ல. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இன்னைக்கு இந்த வியாதியின் சூழ்நிலையில கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். உன் நெருக்கத்தின் பாதையில கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். ஓ ஹல்லேலூயா. உன் மனமுறிவடைந்த வேளையில, கண்ணீர் வடிக்கிற இந்த நேரத்தில் ஆண்டவருடைய கை உன்னை பற்றி பிடிக்கும். உனக்கு விடுதலை கொடுக்கிற இயேசு உன் பக்கத்தில் இருக்கிறார். உனக்கு சகாயம் செய்கிறவர், உனக்கு அற்புதம் செய்கிறவர் அவர் இயேசு கிறிஸ்து. Oh, we praise you, Lord. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Yeah.
அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி ராஜா. அளவில்லா அன்பிற்காக நீர் தந்ததற்கா திருக்கரம் என்னை தாண்டி கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீர் தந்ததற்கா கைகளை உயர்த்தி இயேசுவே 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 நன்றி நன்றி ராஜா. அளவில்லா அன்பிற்காக ஓ நன்றி நன்றி நாதா. அளவில்லா ஓ நன்றி நன்றி அளவில்லா நன்றி நன்றி அளவில்லா அன்பே. நல்ல கையை தட்டி நல்ல கையை தட்டி நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி நன்றி ஆவியானவரே. அப்பா நீர் எங்க மேல எவ்வளவு அன்பு பாராட்டுகிற தேவனாய் இருக்கிறீரப்பா. கல்வாரி சிலுவையின் அன்பு அது விவரிக்க முடியாத அன்பு ராஜா. நீர் அவ்வளவு அன்பு எங்கள் மேல் பாராட்டுகிறவர் ராஜா. ஓ உம்முடைய அன்பு பெரியதே. நீங்க அவ்வளவு அன்பு பாராட்டுறீங்கப்பா. உம்முடைய அன்புக்கு ஈடாக இந்த உலகத்துல எந்த ஒரு அன்பு இல்ல. இஸ்ரவேலின் ராஜாவே என் தேவனாம் கர்த்தரே நான் உம்மை வாழ்த்துகிறேன். நன்மைகள் நினைக்கிறேன். இஸ்ரவேலின் ராஜாவே சொல்லுங்க என் தேவனா நான் உம்மை வாழ்த்துகிறேன்.
இயேசுவே இயேசுவே சொல்லுங்க இயேசுவே. அந்த நாமம் விடுதலை கொடுப்பதாக, அற்புதம் செய்வதாக, அற்புதம் செய்வதாக. இயேசுவே இயேசு இயேசுவே 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 நன்றி 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 ராஜா. அளவில்லா அன்புக்காக நன்றி நன்றி ராஜா. அளவில்லா அன்புக்காக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆண்டவருடைய அன்பு பெரியது? அந்த அளவில்லா அன்பு நமக்காக ஆண்டவர் பட்ட ஒவ்வொரு காயங்கள், ஒவ்வொரு ஆணிகள், ஒவ்வொரு சாட்டை அடிகள், முட்கிரீடங்கள், ஒவ்வொரு காயங்கள் நம்ம மேல கர்த்தர் வச்சிருக்கிற அன்பை வெளிப்படுத்துகிறது. அவர் சொல்றாரு, நான் எல்லாவற்றையும் செய்து முடித்தேன் என்று ஆண்டவர் சொல்றார். எல்லாம் முடிந்ததுன்னு சொல்றார். காரணம் என்ன? உங்க வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளுக்கும் இயேசு போதுமானவராய் இருக்கிறார். அவருடைய சிலுவை மரணம் போதுமானதாய் இருக்கிறது. இந்த நாளிலே எந்த சூழ்நிலையில நீங்க வந்திருந்தாலும் அந்த சூழ்நிலையில உங்களுக்கு உதவி செய்ய இயேசு வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அவருடைய காயங்கள் வல்லமை உள்ளதாய் இருக்கிறது. அவருடைய தழும்புகளால் சுகமானோம் என்று வேதம் சொல்லுகிறது. கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். அவருடைய தழும்புகளால் சுகமானோ. நல்ல முழு பலத்தோடு வாய் திறந்து எல்லாரும் ஹல்லேலூயா ஓ ரபா ஷகதனா நல்ல ஆவில நிரம்பி கர்த்தரை துதிங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. துதிங்க துதிங்க துதிங்க. அந்த அன்பு வெளிப்படட்டும் இந்த நாள்ல. அந்த அன்பு இந்த நாள்ல வெளிப்படட்டும். அந்த அன்பு இந்த நாள்ல வெளிப்படட்டும். ஓ ரபா ஷகதனா ஓ ரிகமா ஷகதனா ஓ ரபால ரபோ ஷகதியாந்தரே ஓ ரபால ரபோ ஷகதனா. அப்பா உங்க காயங்கள் வெளிப்படுவதாக, உம்முடைய இரத்தத்தின் துளிகள் வெளிப்படுவதாக. எந்த இடத்துல இருந்து உம்மை நோக்கி பார்த்தாலும், அது மருத்துவமனையில் இருந்து இந்த ஆராதனையில் பங்கு பெற்றாலும், வீட்டில் இருந்து இந்த ஆராதனையில் பங்கு பெற்றாலும், இந்த ஆலயத்தில் உட்கார்ந்து இருக்கிற பிள்ளைகள் ஆனாலும், எந்த இடத்துல யூடியூப் மூலமா ஃபேஸ்புக் மூலமா யார் இதை பார்த்து ஆராதித்துக் கொண்டிருந்தாலும், இயேசுவின் அதிகாரம் உள்ள நாமத்தினாலே அவருடைய வாழ்க்கையில இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படுவதாக. இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படுவதாக. ஓ ரபா ஷகதனா ஓ ரிபால ரபோ ஷகதனா. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ரபா ஷகதனா ரிபால ரபோதனா. ராஜா அளவில்லா அன்பிற்காக
மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரம் 41வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. மத்தேயு 26:41வது வசனத்துல ஹல்லேலூயா, நீங்க சோதனைக்கு உட்படாதபடி, பலகீனம் என்கிற சோதனைக்கு உட்படாதபடி, போராட்டம் என்கிற சோதனைக்கு உட்படாதபடி, நாசமோசங்கள், பிசாசினால் வருகிற சோதனைகள், இந்த சோதனைகளுக்கு உட்படாதபடி 1 hour. அதுக்கு முந்தின வசனம் சொல்லுகிறது, 40வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 1 மணி நேரமாவது. இன்னைக்கு இந்த 6:30 மணிலிருந்து 7:30 மணி வரை இந்த 1 மணி நேரம் நம்ம தேவனுடைய சமூகத்தில் நம்ம ஆராதிக்கிற இந்த ஆராதனை, துதிக்கிற இந்த துதி, இந்த ஜெபம், ஹல்லேலூயா, தேவன் நம்முடைய வாழ்க்கையில விடுதலை ஆக்குகிற, கட்டுகளை அறுக்கிற, சோதனைகளை மேற்கொள்ள செய்கிற ஒரு அற்புதமான நேரமாக இருக்கிறது. இயேசுவின் நாமத்தை நம்ம உயர்த்த உயர்த்த உயர்த்த, அவருடைய நாமத்தை துதிக்க துதிக்க, பாட பாட, தேவனுடைய சமூகத்தில் இருந்து விடுதலை அது தானாக இறங்கி வருகிறது. நம்ம கேட்காமலேயே நம்ம எந்த இடத்திலே கர்த்தரை உயர்த்துகிறோம் அந்த இடத்துல தேவ பிரசன்னம் வருகிறது. எங்கே தேவ பிரசன்னம் வருகிறதோ அந்த இடத்துல பிசாசால நிற்க முடியாது, பிசாசால கிரியை செய்ய முடியாது. ஹல்லேலூயா. நல்லா ஆராதிக்கணும். கையை உயர்த்தினா கையை உயர்த்தி ஆராதிக்கணும். கை வலிச்சாலும் கையை உயர்த்தி ஆராதிக்கணும். முழங்கால நிக்கணும், முழங்கால நிக்கணும். நம்முடைய ஆராதனையில் நமக்கே நம்முடைய ஆராதனை பிரியமா இருக்க வேண்டும். நமக்கே நம்முடைய ஆராதனை பிரியமா இருக்கணும். நான் இன்னைக்கு ஆராதிச்சேன், மனப்பூர்வமா ஆராதிச்சேன் இன்னைக்கு ஆண்டவரை, அப்படி நாம எழும்பி போகணும். இந்த இடத்துல இருந்து 1 மணி நேரம் முடிஞ்சிருச்சுன்னு எழும்பி போகக்கூடாது. நம்முடைய ஆராதனை நான் தேவனை என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் கர்த்தரை திருப்திப்படுத்தினேன், கர்த்தரை ஆராதித்தேன். 1 மணி நேரம் அந்த இடத்துல வந்து உட்காருவது அல்ல விடுதலை. இயேசு இருந்த இடத்துல தான் பேதுருவும் இருக்கிறான், சீஷரும் இருக்கிறார்கள். இயேசு ஜெபித்த இடத்துல தான் பேதுருவும் இருக்கிறார்கள், சீஷரும் இருக்கிறார்கள். இயேசு சோதனைக்கு உட்படாதபடி எங்கே அவர் போராடினாரோ அதே இடத்துல தான், அதே தோட்டத்தில் தான் அந்த 11 பேரும் இருந்தார்கள். ஆனா அவங்க சும்மா இருந்தாங்க, அவங்க சும்மா இருந்தாங்க. இன்னைக்கு ஏன் நம்முடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கல? ஏன் நம்முடைய வாழ்க்கையில ஒரு சோதனையிலிருந்து ஒரு விடுதலை இல்லை? ஏன் நம்முடைய வாழ்க்கையில ஒரு அதிசயம் நடக்க மாட்டேங்குது? ஏன் நம்முடைய வாழ்க்கையில ஒரு சமாதானம் வர மாட்டேங்குது? தேவனுடைய சமூகத்துக்கு வந்த வண்ணமாகவே திரும்பி போகிறோமே, ஏன்? ஏன்னா நாம் செய்கிற ஆராதனை நமக்கே பிடிக்கல. நம்ம செய்கிற ஆராதனை நமக்கும் பிடிக்கல. நம்ம பக்கத்துல இருந்து ஆராதிக்கிறவங்களையும் நம்ம வந்து என்ன செஞ்சிருவோம்? ஆராதிக்க விடாம நம்ம பண்ணிடுவோம். அப்படி ஆராதிப்போம் நம்ம. ஹல்லேலூயா. அதுக்கு நம்ம வச்சிருக்கிற பேர் வந்து டீசென்டான ஆராதனை. அது வந்து நம்ம வச்சிருக்கிற பேர் வந்து இப்படிதான் நாங்க ஆராதிக்கணும், அப்பதான் எல்லாரும் எங்களை விரும்புவாங்க. கர்த்தர் விரும்ப மாட்டாரே, கர்த்தர் விரும்ப மாட்டாரே. கர்த்தர் சொல்றாரு, வந்து எழுப்பி விடுறாரு. தூங்கவா வந்த இந்த இடத்துக்கு? இந்த இடத்துக்கு தூங்குறதுக்கா வந்த? சும்மா உட்காரவா வந்த? உனக்கு விடுதலை வேணும்னா நீ முழங்கால்ல நில்லு, நீ ஜெபம் பண்ணு. 1 மணி நேரம் நிக்கன்னா நில்லு. ஆண்டவர் அங்க காம்ப்ரமைஸே பண்ணல, நில்லு. ஹல்லேலூயா. அதன் பிறகு அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல பார்த்தோம்னா பேதுருவும் யோவானும் ஜெப வேளை என்று ஒன்று வச்சு, ஆண்டவர் சொன்னதுனால அல்ல, தானாக தேவனுடைய சமூகத்தில் போய் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். ஜெப வேளையாகிய 9ஆம் மணி வேளையில, ஜெப வேளையாகிய அவங்களுக்குன்னு ஒரு ஜெப நேரம் இருந்துச்சு. இன்வால்வ்மெண்டோட. என்னைக்கு உங்க வாழ்க்கையில தேவனுடைய சமூகத்தில் ஒரு இன்வால்வ்மெண்ட், ஒரு விருப்பம், ஒரு ஆசை, ஒரு வைராக்கியமா ஆராதிக்கணும். யாரையும் பத்தி கவலைப்பட மாட்டேன், என் ஆண்டவரை ஆராதிக்கிறேன். அதான் நான் சொன்னேன், அந்த பாடல், புதிய பாடலை பாடும்போதே சொன்னேன், நாம் எவ்வளவு பெரிய நாமத்தை உயர்த்துகிறோம். எப்படி உயர்த்தணும் அந்த நாமத்தை? அந்த நாமத்தை உயர்த்துற அத்தனை பேரை காட்டிலும் உன்னதமான அந்த நாமத்தை நம்ம உயர்த்தணும். அந்த நாமத்தை வந்து கேவலப்படுத்தி கேவலமா ஆராதிச்சு அந்த நாமத்தை வாயில உச்சரிக்கவே நிறைய பேருக்கு. அதனாலதான் நான் சொன்னேன்,
உங்களால் அந்த நாமத்தை சொல்ல முடியலன்னா பிசாசு சொல்ல விட மாட்டேங்கிறான்னு அர்த்தம். ஏன்னா உனக்கே தெரியல நான் எந்த நாமத்தை வாயில ப்ரொனவுன்ஸ் பண்றேன்னு. நீ பாட்டுக்கு சொல்லிடுற இயேசு நாமம் மேலான நாமம். அது ஒரு ரொம்ப இன்சல்ட் பண்றீங்க, ரொம்ப இன்சல்ட் பண்றீங்க. ஏன் அற்புதம் நடக்கல? நீ கெத்சமனே தோட்டத்துல தான் இருக்க, ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ள தான் இருக்கிற, உன் பக்கத்துல ஆண்டவர் இருக்கிறார், எல்லாம் உண்மைதான். ஆனா உனக்குள்ள ஆராதிக்கணுங்கிற வாஞ்சை இல்லை, உனக்குள்ள கர்த்தரை தேடணுங்கிற விருப்பம் இல்லை. சத்தமா பாடணும், சத்தமா துதிக்கணும், அந்நிய பாஷை பேசணும். எல்லாருமே இது இந்த வாலிபர்கள் கூட்டம் இந்த ஆராதனை அல்ல, பத்தாது. இந்த ஆராதனை பத்தாது ஆண்டவருக்கு. இதெல்லாம் ஆராதனையே அல்ல. எவ்வளவு கைகளை உயர்த்த முடியுமோ கைகளை உயர்த்தி, எவ்வளவு முட்டிங்கால நிக்க முடியுமோ நின்னு, எவ்வளவு சத்தமாய் கர்த்தரை உயர்த்த முடியுமோ 1 மணி நேரமாவது ஆண்டவர் சொல்றார். நான் எப்படி நிக்கிறேங்க முழங்கால்ல, நான் எப்படி ஜெபிக்கிறேன், என் வேண்டுதல் எப்படி இருக்கு, அதே இடத்துல தானே ஆண்டவர் நாங்களும் இருக்கிறோம். அதனால எங்களுக்கு ஒரு அற்புதம் நடந்துராதா? நீ நில்லு முழங்கால்ல, நீ ஜெபம் பண்ணு, நீ என்ன போல போராடு. நீ உள்ளத்தின் ஆழத்தில் இருந்த அந்த வைராக்கியத்தோட கர்த்தரை துதி, கர்த்தரை தேடு, கர்த்தர் உனக்கு அற்புதம் செய்வார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்கு பிறகுதான் அவங்களுக்குன்னு ஒரு ஜெப நேரம்னு ஒன்று வந்துச்சு. கர்த்தரை துதிக்க ஆரம்பிச்சாங்க, கர்த்தரிடத்துல ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க, போராட ஆரம்பிச்சாங்க, விண்ணப்பம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அவங்க வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்க ஆரம்பிச்சிச்சு. அவங்க வாழ்க்கையில அற்புதம் நடந்தது, அவர்கள் மூலமாகவும் கர்த்தர் அற்புதத்தை செய்தார். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்க. இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை செய்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க பாருங்க. நான் பெருமைக்காக சொல்லல, தாழ்மையோட உங்க முன்னாடி சொல்றேன். எந்த நேரம் ஆண்டவரை உயர்த்த வந்தாலும், ஆராதனை நடத்துவதற்கு முன்பதாகவே நான் என்னை ஆயத்தப்படுத்துவதும், என்ன ஆயத்தப்படுத்து, எப்படி ஆயத்தப்படுத்துவேன்னா, நான் இன்னைக்கு ஆண்டவரை ஆராதிக்க போறேன், அப்பா உங்களை ஆராதிக்க போறேன், நீங்க எவ்வளவு பெரியவர், உங்களை ஆராதிக்க போறேன். ஒரு செல்ஃப் ப்ரிப்பரேஷன் அது தேவை. சும்மா அப்படியே வந்தோம், ஐயோ இன்னைக்கு சனிக்கிழமையா, இன்னைக்கு 6 to 7 ஜபமா, ஐயோ நம்ம போலனா திட்டுவான், அப்படியே வந்து இல்ல. அது ஆராதிப்பது எனக்கு பிடிக்குங்கிறதையும் தாண்டி அந்த நாளிலே ஆராதிப்பதற்கு முன்பதாக, ஆண்டவரே உங்களை ஆராதிக்க போறேன்ப்பா, உங்களை ஆராதிக்க போறேன்ப்பா. அதுக்கு ப்ரிப்பரேஷன், அதுக்கு ஆயத்தம். ஏன்னா நான் உயர்த்த போறது இந்த வானத்திலையும் பூமியிலையும் ஒரு பெரிய நாமத்தை உயர்த்த போறேன். அந்த வாஞ்சை எப்போ வருதோ அப்போ நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும், நம்முடைய வாழ்க்கையில் அதிசயம் நடக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்க. இல்லைன்னா நான் உண்மையா சொல்றேன், இந்த பெகின்லாம் வாழ்க்கையில முன்னேறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இன்னைக்கு இவ்வளவு கர்த்தர் உயர்த்தி வச்சிருக்கிறன்னா, துளி கூட என் மாம்ச பலன் அல்ல, துளி கூட என் மாம்ச அறிவு கிடையாது, துளி கூட என்னுடைய படிப்பு கிடையாது, துளி கூட நான் என்று சொல்ல எனக்கு ஒண்ணுமே கிடையாது, துளி கூட கிடையாது, ஒரு பாயிண்ட் கூட கிடையாது. என்னை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், 100% காட். அதுக்கு நான் கண்டுபிடிச்ச ஒரு தீர்வு, தாழ்மையா சொல்றேன், எந்த இடத்துலையும் கர்த்தருடைய சமூகத்துல விளையாடுறது எனக்கு பிடிக்காது. கர்த்தருடைய சமூகத்துல இழிவா நிக்கிறது பிடிக்காது, இன்சல்ட் பண்றது பிடிக்காது. அது யார் பிரசங்கம் பண்ணாலும் சரி, யார் ஆதாரம் நடத்தினாலும் சரி, ஒருவேளை நான் அப்படி கொஞ்ச நேரம் நின்று அந்த ஆள் அப்படி வெறிச்சு பார்த்துட்டு இருந்தேன்னு எனக்குள்ள ஆவியானவர் பேச ஆரம்பிச்சிருவார். என்ன நீ ஆராதிக்க மாட்டேங்கிற, என்ன நீ நிக்கிற அப்படின்னு உடனே கண்ணை மூடிடுவேன், கீழ்ப்படிஞ்சிடும். ஐயோ ஆண்டவரே மன்னிச்சுக்கோங்கப்பா. ஹல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு எவ்வளவு தூரம் அந்த 1 மணி நேரமாவது முழங்கால் போடுவோம் எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்துல, கர்த்தருடைய சமூகத்துல வைராக்கியமாய். முடிஞ்சிருச்சு நேரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையானாலும் தேவனுடைய சமூகத்துக்கு நாம் வருகிறோமா, வைராக்கியத்தோட நிக்கணும், வைராக்கியமா நிக்கணும். ஹல்லேலூயா. எல்லா நாமங்களையும் வணங்குகிறவர்களுக்கும் மேலாக நீ கர்த்தருக்கு கிரயம் கொடுத்து ஆராதிக்கணும், கர்த்தரை வைராக்கியமா ஆராதிக்கணும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எங்க ஆண்டவர் அப்படி சொல்லல, எங்க ஆண்டவர் சும்மா தான் நிக்க சொல்லியிருக்காரு, அப்படி பைபிள் சொல்லவே இல்லை. ஹல்லேலூயா. மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதிக்கு வாருங்கள்னு வேதம் சொல்லு. இங்க சாவு வீட்டில் வந்த மாதிரி அப்படி நிக்கிறது, அப்படியே சும்மா நின்றுகிட்டு அப்படி சும்மா போய்கிட்டு பாடுறதும் கிடையாது, கையை தட்டுறதும் கிடையாது, கை வைத்து என்ன வெக்கம். கொஞ்சமாவது யாருக்கு முன்னாடி
வெட்கப்படுறோங்கிற ஒரு நாலேஜ் இருக்குதா பாருங்க. அவ்வளவுதான் அறிவு இருக்குது நமக்கு, 6 அறிவு இல்லை. ஹல்லேலூயா. ஏன்னா அவ்வளவு முட்டாளா இருக்கிறோம். யாருக்கு முன்பாய் நான் வீம்பு பாராட்டுகிறேன், யாருக்கு முன்பாக இப்படி ஒரு திமிருத்தனத்தை காமிக்கிறேன், யாருக்கு முன்பாக நான் இப்படி கையை காலெல்லாம் அப்படி அடக்கிட்டு நான் நிக்கிறேன். அந்த பயம் இல்லை, ஹல்லேலூயா, அந்த நடுக்கம் இல்லை. நான் பயப்படுகிறேன், நான் பயப்படுகிறேன். ஹல்லேலூயா. நீங்க கண்களை மூடி, ஆண்டவரே உடைய சமூகத்துல வைராக்கியமாய் நான் நிக்கணும்ப்பா, உடைய சமூகத்துல வைராக்கியமாய் நம்ம துதிக்கணும், உம்மை வைராக்கியமா ஆராதிக்கணும். ஹல்லேலூயா. தானியேல் பெரிய போஸ்ட்ல இருக்கிறான், அரண்மனையில வேலை செய்யறான். இங்கெல்லாம் நீங்களாம் அப்படிலாம் கிடையாது, யாரும் அப்படி கிடையாது. ஆனா நம்ம பண்ற பில்டப் அரண்மனைக்கும் மேல பெரிய வேலை செய்யற மாதிரி பந்தாவா நிப்பானுங்க. ஹல்லேலூயா. ஆனா நம்ம யாருன்னு நமக்கு தான் தெரியும். ஆனா தானியேல் அவன் பயபக்தியோடு 3 தடவை கர்த்தருடைய சமூகத்துல வந்து அவன் அவ்வளவு பயம், ஆண்டவர் அப்படின்னா அவ்வளவு பயம். ஹல்லேலூயா. அவ்வளவு பயம். கர்த்தருக்கு முன்பாக நான் நிக்கிறேன், கர்த்தருக்கு முன்பாக கொன்னுருவேன்னு சொல்லி பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்ட பிறகும் கர்த்தருடைய சமூகத்துல நான் நிக்கணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு எந்த பயம் இல்லாம போயிடுச்சு பாருங்க. எவ்வளவு துணிகரமாக நம்ம கர்த்தரை ஆராதிக்கிறோம், எவ்வளவு துணிகரமாக தேவனுடைய சமூகத்துல எதெல்லாமோ யோசிச்சு கொண்டு, எதெல்லாமோ திங்க் பண்ணிக்கிட்டு, யாரெல்லாமோ திங்க் பண்ணிக்கிட்டு துணிகரமாக தேவனுடைய சமூகத்துல வந்து நின்றுட்டு, அல்லேலூயா, கொஞ்சம் கூட பக்தி இல்லை. இது பெயரளவில் செய்யப்படுகிற இந்த ஆராதனையை கர்த்தர் கொஞ்சம் கூட அக்செப்ட் பண்ண மாட்டார். நீங்க ஜெபம் பண்ணுங்க ஆண்டவருடைய சமூகத்துல. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு பிரியமாய் வாழ கர்த்தர் கிருபை தருவாராக. கர்த்தரை பிரியப்படுத்துகிற வாழ்க்கையை கர்த்தர் தருவாரா, பிரியப்படுத்துகிற ஆராதனை, பிரியப்படுத்துகிற ஜெபம். ராபா ஷாகா தானா ரீபா லாரா பௌதானா. இன்னைக்கு ஒப்பு கொடுப்பீங்கன்னா கர்த்தர் உங்களை மகிமைப்படுவார். இன்னைக்கு ஒப்பு கொடுப்பீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு ஒரு விடுதலையை தருவார். அப்பா நீங்க பெரியவரப்பா, நீர் பெரியவரப்பா. இந்த வார்த்தையை சொல்லக்கூட நிறைய வாய் வரமாட்டேங்குது. அதை கூட அப்படியே சோம்பேறித்தனமா, அப்படியே பந்தாவா, லேசியா அப்படியே அப்படியே சொல்லிக்கிட்டு முணங்கிட்டு சத்தம் போட்டு சொல்லுங்க, நீர் பெரியவர் ஆண்டவரே, நீர் பெரியவர் ஆண்டவரே, நீர் பெரியவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்முடைய நாமமே மேலான நாமம் ஆண்டவரே, உம்முடைய நாமமே வல்லமை உள்ள நாமம் ஆண்டவரே. நீரே சகல அதிகாரம் படைத்தவர் ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கணும்னா அது உங்களால மட்டும்தான் நடக்கணும், உங்களால மட்டும்தான் நடக்க முடியும். அந்த கடவுளுக்கு முன்னாடி நான் வந்திருக்கிறேன், அந்த கடவுளுக்கு முன்னாடி வந்திருக்கேன். என் வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கணும்னா, என் வாழ்க்கையில ஒரு நல்லது நடக்கணும்னா, நான் கேட்கறது கிடைக்கணும்னா, நான் விரும்புகிறது நடக்கணும்னா அது உங்களால மட்டும்தான். ராபா ஷாகா தானா ரீபா லாரா ஹதா ரீபா லாராபா. ஓ ரகாபா ஷாகா தானா ரீபா லாரா பௌதானா ரியாந்தா ராபா. அப்பா நாங்கள் உமக்கு வைராக்கியமாய் 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 நம்முடைய சமூகத்தில் போராட கர்த்தர் கிருபை தாங்க. உம்முடைய சமூகத்தில் நிற்க கிருபை தாங்க. உம்மை பாட கிருபை தாங்க. உம்மை ஆராதிக்க கிருபை தாங்க. உம்மை துதிக்க கிருபை தாங்கப்பா. ரீகாபா ரபா ஷகா தியாந்தர பௌதனா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஒரு விடுதலையை கர்த்தர் தருவார். பரலோக பிதாவே, அருமையான இந்த பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளை இயேசு என்கிற நாமத்தை கொண்டு நான் ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். விடுதலையை கட்டளையிட்டு நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால ஒரு அற்புதம் நடப்பதாக, அதிசயம் நடப்பதாக, சோதனைகள் விலகுவதாக, கட்டுகள் அறுக்கப்படுவதாக, சங்கிலிகள் முறிவதாக. பல வருடமாய் இருக்கிற வியாதிகள், பலகீனங்கள் இயேசுவின் நாமத்தினாலே மாறுவதாக நான் ஜெபிக்கிறேன். தேவனுடைய வல்லமை இந்த ராத்திரி நேரத்தில் வெளிப்படுவதாக நான் ஜெபிக்கிறேன். அப்பா, இந்த இடத்துல எங்கள் ஆராதனையில் இறங்கி வந்த தேவ ஆவியானவர் தாமே உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில அசைவாடுவீராக, உம்முடைய பிள்ளைகளை தொடுவீராக, உம்முடைய பிள்ளைகளை உள்ளும் புறமும் தேவனுடைய வல்லமை தொடுவதாக நான் ஜெபிக்கிறேன். சகல கட்டுகளும் அறுக்கப்படுவதாக,
சகல வல்லமைகளும் ஓடி போகட்டும் ஆண்டவரே. சகல வல்லமைகளும் மாறி போவதாக. தேவனுடைய நாமம் ஜெயம் எடுப்பதாக. தேவனுடைய நாமம் ஜெயம் எடுப்பதாக. தேவனுடைய நாமம் ஜெயம் எடுப்பதாக. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். நீர் அற்புதங்களை செய்கிறதற்காக ஸ்தோத்திர, அதிசயங்களை செய்கிறதற்காக ஸ்தோத்திர, வல்லமையை விளங்க பண்ணுகிறதற்காக ஸ்தோத்திர, உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. தொழில்கள், வியாபாரங்கள், வருமானங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. பிள்ளைகள் முடிக்கப்பட வேண்டும் என்று அவர்கள் ஆயத்தமாய் பிரயாசப்படுகிற காரியங்கள் முடிவதாக. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவள் எதிர்பார்க்கிற பணங்கள் வருவதாக. கடன் பாரங்கள் அடைக்கப்படுவதாக. பிள்ளைகளுடைய தேவைகள் சந்திக்கப்படுவதாக நான் ஜெபிக்கிறேன். குடும்பத்தின் கஷ்டங்களை கர்த்தர் மாற்றுவீராக நான் ஜெபிக்கிறேன். ஒரு விடுதலையை கொடுங்க, விடுதலையை கொடுங்க, ஒரு விடுதலையை கொடுங்க. ஹல்லேலூயா. பிள்ளைங்க என்னென்ன திட்டங்களை போடுகிறார்களோ, பிள்ளைங்க குடும்ப வாழ்வுக்காக, ஆசீர்வாதத்துக்காக, எதிர்காலத்துக்காக ஆண்டவரே என்னென்ன திட்டங்களை போடுகிறார்களோ, தேவ சித்தம் அவருடைய வாழ்க்கையில நிறைவேறட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில கிரியை செய்வீராக, கிரியை செய்வீராக. அவருடைய பிசினஸ்ல ஆசீர்வாதமா இருக்கட்டும். அவருடைய கையின் பிரயாசங்கள் ஆசீர்வாதமா இருக்கட்டும். எந்த கையின் பிரயாசங்களும் எந்த மருத்துவமனைகளுக்கோ எந்த வீண் செலவினங்களுக்கோ போகாதபடி கர்த்தர் காத்து கொள்ள வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அற்புதம் நடக்கட்டும்பா, அற்புதம் நடக்கட்டும்பா, அற்புதம் நடக்கட்டும்பா. உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுவீராக. பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. ஆண்டவர் நீ சுகம் கொடுத்ததற்காக நன்றி. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை துதிங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் அற்புதம் செய்கிறதற்காக நன்றி. விடுதலை கொடுக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எல்லா கனமும் துதியும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரலோக பிதாவே. நல்ல கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. எல்லா கனமும் மகிமை அவருக்கே உண்டாவதாக. ஆமென்.